பிரியமானவர்களே, நீங்கள் வேத வசனத்தில் எந்த அளவிற்கு ஞானமாக இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்குள்ளே பரிசோதிக்கவே இந்த வினாவிடை. உங்களுக்கு எத்தனை கேள்விகளுக்கு பதில் தெரிந்தது என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும். கடந்த நாட்களில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்ன ஒவ்வொரு நபர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 10 வினாடிகளுக்குள் பதில் சொல்ல உங்களால் முடியுமா? முயற்சி செய்து பாருங்கள். இந்த வாரம் என்ன தலைப்புகளுடன் உங்களிடத்தில் கேள்வி கேட்கப் போகிறேன் என்று ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கிறீர்களா? பதில் சொல்ல ரெடியாக இருக்கிறீர்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான முதல் கேள்வி, பரலோக ராஜ்யம் எந்த விதைக்கும் மரத்திற்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது? ஆப்ஷன் ஏ கடுகு, பி கோதுமை, சி வாதுமை. விடை ஏ கடுகு மரம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இரண்டாவது கேள்வி, தீர்க்கதரிசியாகிய எலியா பயந்து ஓடும்போது தான் படுத்து இளைப்பாறும்படியாய் எந்த செடியை தெரிந்து கொண்டான்? ஆப்ஷன் ஏ சூரை செடி, பி அத்திமரம், சி ஆலமரம். விடை ஏ சூரை செடி. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மூன்றாவது கேள்வி, பெண் நியாயாதிபதியாகிய தெபோராள் எந்த மரத்தின் கீழ் குடியிருந்தாள்? ஆப்ஷன் ஏ திராட்சை செடி, பி ஒலிவ மரம், சி பேரிச்ச மரம். விடை சி பேரிச்ச மரம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான்காவது கேள்வி, பெலிஸ்தருக்கு விரோதமாக தாவீது போகும்போது எந்த செடியின் இரைச்சல் அவனுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ பனைமரம், பி முசுக்கட்டை செடி, சி கேதுரு மரம். விடை பி முசுக்கட்டை செடி. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கடைசியாக 5வது கேள்வி, எத்தனாகிய யாக்கோபு தன் மாமனை ஏமாற்றுவதற்கு எந்த மரங்களின் கொம்புகளை பயன்படுத்தினான்? விடை புன்னை, வாதுமை, அர்மோன் மரங்கள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பிரியமானவர்களே, இந்த நாளில் கேட்கப்பட்ட கேள்விக்கு எத்தனை கேள்விகளுக்கு பதில் தெரிந்தது என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும். நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த வேத வினாக்கள் உங்கள் தெரிந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்து பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வேதத்தை ஆராய்வோம், ரகசியங்களை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.